ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் நடந்து போலாம், அவ்வளவு கிட்டக்க இருக்குது. எல்லாரும் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. 10 மணிக்கு சோனியா வாழ்க, ராகுல் வாழ்க, பிரியங்கா காந்தி வாழ்க, பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்க, விஜயுடன் கூட்டு வேண்டும் கோஷம் போடுறாங்க டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்துல. திமுகவோட தான் உறவுல கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணி பலமா தான் இருக்குன்னு செல்வ பிறந்த இந்த ஒட்டுமொத்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சார்ல, அது கமாவாயிடுச்சு இல்ல. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, பலமாக இருக்கிறது. நாங்க அது மாதிரி யாரும் அனுமதியும் கொடுக்கல, போய் பேசவும் சொல்லல. எனக்கு தெரியாது. நேரு அவர்கள் ஜனவரி மாதத்திற்குள் கைதாக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் 2 கேஸ் இருக்கு, ஒண்ணு இல்ல. 39 எம்பிக்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் லோக்சபாவில் ஒரு எல் முருகனுக்கு பயந்து செத்தாங்களா இன்னைக்கு? அந்த முருகன் எழுந்து கேட்டதுனால, எல் முருகன் மத்திய அமைச்சர் கேட்டதுனால அந்த 30 எம்பிகள் அவரோட சீட் எடுத்துட்டு போறாங்களே, அது என்னங்க? ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. அவர் 7 முறை எம்பியா இருந்தாருங்க, 7 டைம்ஸ் எம்பி. தமிழகத்தில் 8 முறை எம்பியா இருந்திருக்காரு டிஆர் பாலு. பாஜக வந்து பங்கஜ் சௌத்ரியை உத்தரப்பிரதேசத்துடைய தலைவராக்குது. ஒரே ஒரு கேள்வி, ஐ தமிழ் நேயர்கள் மூலமாக, முக ஸ்டாலின் அவர்கள் 8 முறை எம்பியான டிஆர் பாலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக நியமிப்பாரா? தீபம் ஒரு நாளைக்கு ஏற்றத்துக்கு மாட்டேங்கிறாங்களே, நாடு 365 நாள் குடிச்சு சாகுறாங்களே, அதுக்கு என்ன சொல்றாரு முக ஸ்டாலின்? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீபம் அணைந்து விட்டது அல்லவா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் கோபி சார். இன்னைக்கு முக்கியமான டாபிக் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னா, கேரளாவில் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? அது ஏன்னா அடுத்தடுத்து எலெக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த எலெக்ஷன்ஸ்ல இதனுடைய முடிவுகள் எதிரொலிக்குமா? எப்படி பார்க்கிறீங்க? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். முக ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு விளக்கு, ஒரு தீபத்தூண். திருப்பரங்குன்றம், திருவனந்தபுரம் என்று வைத்துக் கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு அபாயமணி. காரணம், ஆனானப்பட்ட பின்னாரை விஜயனே ஓட விட்டாங்க. முக ஸ்டாலின் வந்து போக போக பார்த்தீர்களே ஆனால் திருப்பி இந்த திமுகவுக்கு ஒன்னே ஒன்னு டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் கிடையாது. திட்ட வேண்டியது எல்லாரையும் திட்ட வேண்டியது. ஜட்ஜா திட்டு, ஒழிக, இம்பீச்மெண்ட் கொண்டு வாங்க. ஆளுநரா ஒழிக, இம்பீச்மெண்ட் கொண்டு வாங்க. ஜனாதிபதியா ஒழிக, பிரதமரா ஒழிக, உள்துறை அமைச்சரா ஒழிக. யார் வாழறது? இவங்க குடும்பம். ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி கேரளாவில் வந்து விட்டது. அது தமிழகத்தில் வலை வீசும். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2026 பொதுமக்களால் தூக்கி எறியப்படும் என்ற ஒரு சிக்னல் திருவனந்தபுரம் கொடுக்கிறது. இது ஓட்டுச்சோரியாபா? இல்ல, இதையும் அந்த கோணத்துல விமர்சிக்கிறவங்க அப்படி விமர்சிப்பாங்க. அப்ப விமர்சிக்கிட்டு அப்ப சசி தரூர் தானே எம்எல்ஏ எம்பி அந்த இடத்துக்கு. அவர் ஓட்டுச்சோரி பண்ணி வந்தாரா? அவரு இல்ல பின்னாடி விஜய் ஓட்டுச்சோரி பண்ணி வந்தாரா? இல்ல திமுக அரசு 173 கண்டெஸ்ட் பண்ணிட்டு 123 வந்தாங்களா? அது ஓட்டுச்சோரியா? எப்படி ஸ்டாலின் வந்து பீகார் போனாரு என்னவோ பண்றதுக்கு? என்ன பண்ணாரு பீகார் போய்? பீகார்ல போய் என்ன ஆச்சு? பீகார்ல போன அப்புறம் சொல்லுங்க. காங்கிரஸ் தோல்வி. எங்கெங்கெல்லாம் முக ஸ்டாலின் போன காங்கிரஸ் தோல்வி. இதெல்லாம் பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும். இந்தியாவிற்கு ஒரு நிலையான எதிர்கட்சி தேவை. திருவனந்தபுரத்தினுடைய செய்தி என்ன கொள்ளுகிறது என்ன கேட்டால், நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் மீண்டும் 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 பொதுமக்கள் தேர்ந்தெடுப்பதனால் காங்கிரஸ் பெருங்காயமா கரைஞ்சு போச்சு அகில இந்திய அளவுல. காங்கிரஸ் என்பது ஒரு என்டிட்டியே இல்ல. பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவனந்தபுரத்துடைய வெற்றியை பத்தி. அங்க ராஜீவ் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, ஒரு கர்நாடகாக்காரர், அவர் கேரளால போய் பிரசிடென்டா இருந்து அங்க திருநெல்வேலி
குன்றத்தின் மாதிரி அதையெல்லாம் பேசி இப்ப ஒண்ணு சொல்றேன். ராஜீவ் சந்திரசேகரனுடைய முயற்சி திருவனந்தபுரத்தில் வந்தது. அவர் அடுத்த வாரம் பிரதமர் திருவனந்தபுரம் போய் அங்க இருக்க வாக்குகள் சொல்ல போறாரு. அங்க ஓய்வு பெற்ற டிஜிபி ஐபிஎஸ் ஆபீசர் அடுத்த மேயராக வர போறாங்க. இப்ப ஒண்ணு சொல்றேன், விஜய்க்கு ரொம்ப திருவனந்தபுரத்துல வரவேற்பு இருக்குன்னு சொன்னாங்களே, காங்கிரஸ்காரெல்லாம் கை கோத்தாங்களே. இப்ப விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல இன்னும் கை கோக்கலையே. யார் சொன்னாங்க கை கோட்டாச்சு? எங்க கேரளால இல்ல, எங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாருங்க ஓட்டுச்சோரிக்காக வந்திருக்க கூடிய ஆக்சுவலி வந்து திமுகவோட தான் உறவுல கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணி பலமா தான் இருக்குன்னு செல்வ பிறந்த இந்த ஒட்டுமொத்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சார்ல. அது கமாவாயிடுச்சு இல்ல. இன்று காலை 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு வாக்குல 9 மணி வாக்குல தமிழகத்திலிருந்து 1400 பேர் வந்திருக்காங்க காங்கிரஸ்காரங்க 20 மாவட்டங்களில் இருந்து. நாளை ராகுல் காந்தி பேசக்கூடிய ஓட்டுச்சோரி கான்பரன்ஸ்க்காக வந்திருக்காங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் பத்தி பண்ணதுக்காக. அப்போ அந்த டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் மத்திய காங்கிரஸ் அலுவலகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் நடந்து போலாம், அவ்வளவு கிட்டக்க இருக்குது. எல்லாரும் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. 10 மணிக்கு சோனியா வாழ்க, ராகுல் வாழ்க, பிரியங்கா காந்தி வாழ்க, பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்க, விஜயுடன் கூட்டு வேண்டும் கோஷம் போடுறாங்க டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்துல. இதெல்லாம் தமிழக தொலைக்காட்சி வெளிப்படுத்துமா, ஒளிபரப்புமா? பண்ணாது. இதெல்லாம் திமுக ஒரு சிக்னல். பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்கன்னு சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி என்னங்க காங்கிரஸ் தலைவராங்க அவரு? இவ்வளவு அவர் தான் கூட்டு வந்தாரா? இல்ல செல்வ பெருந்தகை எதிர்த்த ஆளுங்களா இவங்க எல்லாம்? ஆக மொத்தம் நீங்க இப்போ நம்ம வந்து திருவனந்தபுரத்தை பத்தி பேசிட்டோம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு, உத்தரப்பிரதேசத்தில் பங்கஜ் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய மத்திய இணை நிதியமைச்சர் உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு மாபெரும் சிக்னல். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் கோபி, அவர் 7 முறை எம்பியா இருந்தாருங்க, 7 டைம்ஸ் எம்பி. தமிழகத்துல 8 முறை எம்பியா இருந்திருக்காரு டிஆர் பாலு. பாஜக வந்து பங்கஜ் சௌத்ரியை உத்தரப்பிரதேசத்துடைய தலைவராக்குது. ஒரே ஒரு கேள்வி ஐ தமிழ் நேயர்கள் மூலமாக, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 8 முறை எம்பியான டிஆர் பாலுவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமிப்பாரா? அது பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே தான் நடக்கும், வேற எந்த கட்சியும் இருக்குது, குடும்ப கட்சி அல்ல. ஆனால் டிஆர் பாலு 8 முறை எம்பியா இருந்திருக்காரு. வேஸ்ட் தானுங்க. இந்த விமர்சனங்கள் இந்த விமர்சனங்கள் அது திமுக மேல தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டு வர்றதுதான். பட் அது ஒன்றும் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தெரியல. நம்ம இந்த விஷயங்களுக்கு வருவோமே, இப்போ காங்கிரஸ் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடை நோக்கி நகர போறாங்க அப்படின்னு. ஏன்னா தாவேகா பத்தி பேசின எல்லா பேச்சுக்களுக்கும் நான் முன்னாடி சொன்னது போல செல்வ பெருந்தகையோட விஷயம் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அப்படின்னு தானே இப்ப இங்கெல்லாம் பார்க்கப்படுது. இங்க நகர்வுகள் பெருசா இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தாவேகாவும் இதனால அப்செட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க தகவல் தானே அங்க இருந்தும் வருது. இதை எப்படி எடுத்துக்கிறது, அடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். என்ன எடுத்துக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மூவரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலினை கைவிட விருப்பம் இல்லை. ஆனால் தொண்டர்கள் மு.க. ஸ்டாலினை வேண்டாம், விஜய் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். எங்க கோபி 5 எம்பி சொல்றாங்களே, ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், எல்லாருமே, விஷ்ணு பிரசாத், கார்த்திக் சிதம்பரம், we want a change. எதுக்காக? ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பெண்மணிகள் கொலை, கொள்ளை, பாலியல், உபதிரவம், மது, போதை, என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் தான் இந்த காங்கிரஸ். இன்னைக்கு வந்து 4-5 பேரோட நான் பேசினேன், தெரிஞ்சவங்க தான். எங்க ஊருக்காரங்க வந்துட்டாங்க டெல்லிக்கு. நாளைக்கு இந்த ராகுல் காந்தி ஓட்டுச்சோரி மீட்டிங்காக. அவங்க எல்லாம் சொல்றாங்களே, சார் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு தோழர் ஒருத்தர் இருக்கார், ஒரு குறிப்பிட்டவர். அவருடைய மருமகன் இருவருமே போதையில் உள்ளாக்கி மரணம் அடைந்திருக்கிறார்கள் கடந்த 5 வருடத்தில். அது கனிமொழி சொன்னாங்களே, எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் வந்து விதவைகளை ஆக்குறது. இவங்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? இப்போ என்னுடைய நண்பருடைய குடும்பத்தை கெடுத்ததுங்க இந்த போதைப் பொருள். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? மு.க. ஸ்டாலின் அரசாங்கம். இல்ல சார், ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் மேல நீங்க அப்படி சொல்றது சரியா இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இல்ல. இப்போ ஒரு கவர்மெண்டா வந்து போதைப் பொருளை யூஸ் பண்ணுங்கன்னு அவங்க தான் ஏதாவது விளம்பரம் பண்ணாங்களா? அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு சந்தைப்படுத்துதலுக்கு கொண்டு வந்தாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அது எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நீங்க சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இல்லையா தடுக்கிறதுக்கு? பொறுப்பு எஸ், நீங்க அந்த பாயிண்ட்ல இருந்து பேசலாம், கரெக்ட். ஆனா கவர்மெண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கோபி விவாதம் ரொம்ப சூடு பறக்க இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தீபம் எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்குது, போதைப் பொருளுக்கு விடுறீங்களா நீங்க? சொல்லுங்க. தீபம் ஒரு நாளைக்கு ஏற்றத்துக்கு மாட்டேங்கிறாங்களே. நாடு 365 நாள் குடிச்சு சாகுறாங்களே.
அதுக்கு என்ன சொல்றாரு மு க ஸ்டாலின்? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீபம் அணைந்து விட்டது அல்லவா? கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்துக்கு கேஸ் போட்டு இம்பீச் பண்ண அளவுக்கு போறக்கூடிய திராணி இல்லாத திமுக வந்து இப்ப எப்படி பண்ணுது? நீங்க என்ன கேட்கறீங்க கோபி? இல்ல நீங்க இடையில மேற்கோள் காட்டுறீங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தை. அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு போனது வந்து இந்த விஷயத்துக்காக இல்லன்னு தான் திருச்சி சிவா திரும்பவும் விளக்கம் அளிச்சார்ல. டிஆர் பாலு ஏன் பேசுறாரு? RSS லோக்சபால அவருடைய டிஆர் பாலு ஏன் பேசுறாரு? டிஆர் பாலு வாயத்துக்கு நூனரும் தன் வாயால் கடும். டிஆர் பாலு படுத்த தவறு. அதுக்குதான் ஃபீல் பண்ணாரு ஸ்டாலின். திமுக எம்பிக்களுடைய குழப்பம் திமுக அன்று நன்றாக செய்திருக்க வேண்டும். இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் டிஆர் பாலுடைய லோக்சபா ஸ்பீச். திருப்பரங்குன்றம் சொல்லிட்டு RSS சொன்னாரு. எதுக்குங்க RSS ஜட்ஜி கொண்டு வரணும்? அவருக்கு ஆத்திரம். அவரே சொல்றாரு சரஸ்வதி சாலையை நான் உடைச்சேன், கோவில உடைச்சேன்னு. அவர் மந்திரியா இருந்த போது ராம இஸ் மித்து சுப்ரீம் கோர்ட் அபிடவிட் கொடுத்தாரு. ஆக மொத்தம் அந்த பரம்பரை வந்து பாருங்க, அது அவுட். ஓகே. சோ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அங்க டெல்லியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? நாடாளுமன்றத்துல பேசப்பட்டதன் மூலமாகவும் சரி, திமுக செய்த குழப்பத்தின் மூலமாக திமுக ஒரு ஆன்டி ஹிந்து, ஆன்டி ஹிந்தி, ஆன்டி பிராமின் என்று தான் வந்திருக்கிறது. வேற ஒன்றுமே இல்லை. சனாதனத்தை கொசு டெங்குன்னு சொன்னாரு. மத்திய பிரதேசம் சவரம் பண்ணிட்டு போயிடுச்சு அரசாங்கம். அந்த மாதிரி இப்போ நார்த் இந்தியால எல்லாருமே சொல்றாங்க, டிஎம்கே எம்பி பார்த்தால ஏதோ ஆன்டி சனாதன் அப்படிங்கிறோம். வேஷ்டி கட்டி வந்தாலும் வம்புங்க நார்த் இந்தியா. நீ தமிழான்னு கேட்கறான். ஆமான்னு ஒண்ணு டிஎம்கேவான்னு கேட்கறாங்க. ஆமான்னு ஒண்ணு யூ ஆர் ஆன்டி ஹிந்துங்கிறான். இல்ல ஆனா இது தமிழ்நாட்டுல எந்த தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி தெரியலையே. தமிழ்நாட்டு தாக்கப்பட்டு எதுக்கு பின்னத்துக்கு நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணணும்? சுப்ரீம் கோர்ட் மட்டும் வரணும், பார்லிமெண்ட் வரணும், சட்டசபையில தீர்மானம் நிறுத்தி போங்க. உங்களுக்கு யூ ஹேவ் லாட் ஆஃப் அவென்யூஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கோர்ட்டே போய் மாத்திக்கலாமே நீங்க. ஒரு 2 பேர் பெஞ்ச் கூட சொல்ற, அந்த 2 3வது 4வது ஜட்ஜியும் நீங்க இம்பீச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆக மொத்தம் இந்த விஷயம் பரபரப்பாக இருக்கிறது. இதன் நடுவே என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன என்று கேட்டால், 39 எம்பிக்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் லோக்சபாவில ஒரு எல் முருகனுக்கு பயந்து செத்தாங்களா இன்னைக்கு? அந்த முருகன் எழுந்து கேட்டதுனால, எல் முருகன் மத்திய அமைச்சர் கேட்டதுனால அந்த 30 எம்பிங்களும் அவரோட சீட் எடுத்துட்டு போறாங்களே, அது என்னங்க? அது ஆக மொத்தம் பாஜகவிற்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ லோக்சபாவுடைய ப்ரொசீடிங்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே. அப்ப திமுக செய்த மாபெரும் தவறு தானே. இந்த 39 தமிழக எம்பிக்கள் தமிழகத்துக்கு செய்த தியாகத்தை சொல்லுங்க பாப்போம். துரோகம் தான் செஞ்சிருக்காங்களே தவிர தியாகம் என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த விவகாரங்கள்ல இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திமுகவுக்கு பின்னடைவை கொடுத்துருன்னு சொல்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன பாயிண்ட் வச்சு அது நீங்க சொல்றீங்க? அப்படி எதுவும் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க சில வழக்கறிஞர்கள் முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் உள்ளிட்டோர்லாம் சொன்னது அந்த நீதிபதியினுடைய தீர்ப்பை தானே தவறுன்னு சொன்னாங்க. இவ்வளவு அவசரமான தீர்ப்பு தேவையில்லை அப்படிங்கறது தானே சொன்னாங்க. அப்ப இந்த பக்கம் புரிதலே வேற மாதிரி தானே இருக்கு. இது திமுகவுக்கு சார்பாக தானே இருக்கு, எதிராக இல்லையே. அவர் போய் இன்னத்துக்கு பிராமண விபூதி அடிச்சிட்டு இருக்காரு, சனாதனம் அதெல்லாம் செஞ்சு விடுவாரு. பின்ன அவர் வந்து KN நேருனுடைய அந்த டிஸ்ப்ரபோர்ஷனேட் அசட் கேஸ்ல தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிலாம் சொல்றாங்களே. ஆக மொத்தம் உனக்கு பிஞ்ச் பண்ணிடுச்சுன்னா நீங்க திட்டணும் அவனை. அதானே இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இது அனாவசியமான பிரச்சனை என்றுதான் தெரிகிறது. இது இருப்பினும் என்னை பொறுத்த மட்டில் நாளை மறுநாள் அமித்ஷா அவர்கள் வேலூர் வரும் பொழுது மாபெரும் திருப்பத்தை கொண்டு வருவார் தமிழகம். ஏன்னா திருவனந்தபுரம் ஜெயிச்சுட்டு அப்புறம் திருப்பரங்குன்றெல்லாம் 2த்தையும் சேர்த்து பேசுவார் நாளைக்கு பாருங்க. அமித்ஷா சென்னை வருகை தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதிமுக, பாஜக, தமாக, பாமக, தேமுதிக போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாக்குவதற்காகத்தான் முதல் தடவையாக அமித்ஷா சென்னை வருகிறார், போகிறார். ஓகே, இல்ல நான் இந்த நீங்க சொன்ன இந்த பாயிண்ட்டுக்கு நான் அடுத்து வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ திமுகவினுடைய அமைச்சர் KN நேரு தொடர்பான இந்த ரீசன்ட் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக போயிட்டு இருக்கிற விஷயம், அதுக்கு இடி வந்து போதிய ஆதாரங்கள் கொடுத்தும் இங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலன்ற ஒரு விஷயம். இது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மீட்டிங்ல வந்து என்னென்ன அமைச்சர்கள் மேல என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் படிச்சது. இதை வந்து ஒரு எச்சரிக்கை தொனியில சொன்னது, ஒரு சமிக்கை தொனியில சொன்னது. கூடிய சீக்கிரம் ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு போவாங்க, பத்திரமான இடங்களுக்கு போவாங்க அமைச்சர்கள்லாம் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே
இந்த 26 எலெக்ஷனை பொறுத்து மட்டும் பார்க்கும் பொழுது நம்மளும் ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த எலெக்ஷன் வர போற இந்த சுச்சுவேஷன்ல அடுத்தடுத்த ரைடுகள் இருக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. இது அந்த கோணத்துல தான் இது எல்லாத்தையும் பார்க்கணுமா? அப்படி என்ன நடக்க போகிறது? டெல்லியினுடைய தகவல் என்ன சொல்லுது? டெல்லியுடைய தகவலைத்தான் எடப்பாடி பழனிசாமி பிரதிபலித்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் சரி, முதலமைச்சரும் சரி, எடப்பாடி பழனிசாமி பேசியதனாலும், அமித்ஷா சென்னை வருவதனாலும் பயந்து போன திமுக அரசு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை மாற்றிவிட்டது. அவர் உடல்நிலை சரியில்லை என்று அவர் லீவ்ல போயிருக்காரு. 15 நாளைக்கு ஒரு டிஜிபி போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேச, அதாவது நான் ஒன்னே சொல்றேன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்க்கு எதிர்த்து பண்ணிருக்காங்க. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி திருப்பி சொல்றாரு. எங்களுக்கு ஒரு புது டிஜிபி, நிரந்தரமான டிஜிபி கொடுன்னு. ஏன் அந்த வெங்கட்ராமனை மாத்தினான்னு டெல்லியில உலாவக்கூடிய அதிகாரிகளிடையே உலாவக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் அதை சீஃப் மினிஸ்டர் காமிக்கும் பொழுது பத்திரிகைகளுக்கு லீக் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வேற இருக்கிறது, அவர் உடல்நிலையை தவிர. அந்த வகையில இப்போ அடுத்தடுத்து பெரிய சிக்கல்கள் உண்டாக இருக்கிறதா? இந்த வழக்குகள் அமைச்சர்கள் இருக்கிறது. KN நேரு அவர்கள் ஜனவரி மாதத்திற்குள் கைதாக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், 2 கேஸ் இருக்கு, ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு தூரம் சொல்றீங்களே, எடப்பாடி பழனிசாமிக்கு லிஸ்ட் அவுட் ADMK ஜெனரல் கவுன்சில் சொன்னீங்களே, அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் டெல்லி வந்த போது அமித்ஷா கூறியது அதுதான். 3 அமைச்சர்கள் மீது எங்களிடம் பக்கா சபூத் அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன எவிடன்ஸ் இருக்கு, தே மஸ்ட் கோ டு ஜெயில்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இன்னும் 2-3 நாள் பண்ணுவாங்க பாருங்க. 3 அமைச்சர்கள். அமைச்சர்கள். ஷூர், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார்.